அனைவருக்கும் வணக்கம். இணைந்திருக்கிறோம் தளம் யூடியூப் சேனலூடாக. தளம் யூடியூப் சேனலானது உங்களுக்கான பிரயோசனமான பல்வேறு வகையான காணொளிகளை தந்து கொண்டிருக்கிறது. இன்றும் ஒரு முக்கியமான சமகாலத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் இம்ரான். ஆம், இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் கண்கூடாக காணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாகத்தான் இன்றைய தலைப்பில் நான் உங்களோடு சந்திக்கிறேன். இது தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை எதிர்வரும் மாதம் எதிர்கொள்ள இருக்கிற மாணவர்களின் பெற்றோர்களுக்கான காணொலியாகவே இந்த காணொலி அமையும். ஆம், தரம் 5 புலமை பரிசு என்பது எந்த நோக்கத்திற்காக அரசினால் இந்த பரீட்சையானது நடைபெறுகிறது என்று ஒவ்வொரு பெற்றோரும் அறிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக ஒரு மாணவன், ஒரு பிள்ளையினுடைய இடைநிலை கல்வியினுடைய ஒரு முக்கியமான ஒரு பரீட்சார்த்தமாக தரம் 5 புலமை பரீட்சையானது நடைபெறுகிறது. அது மாத்திரமல்ல, இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் வெளியீடு செய்யப்படுகின்ற வெட்டு புள்ளிகளுக்கு மேல் சித்தி அடைந்த வறிய மாணவர்களுக்கான ஒரு உதவித்தொகையினை, ஒரு புலமை பரிசில் உதவித்தொகையினை அரசினால் வழங்குவதற்காக இந்த பரீட்சையானது நடைபெறுகிறது. அது மாத்திரமல்ல, இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் வெளியீடு செய்யப்படுகின்ற வெட்டு புள்ளிகளுக்கு மேல் சித்தி அடைந்த மாணவர்கள் பிரபலமான பாடசாலைகளில் இணைந்து தங்களுடைய இடைநிலை கல்வியையும் உயர்தர கல்வியையும் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான பரீட்சையாக நாங்கள் இந்த பரீட்சையை பார்க்கிறோம். ஆனால் இவ்வளவு வரப்பிரசாதங்களோடு இருக்கக்கூடிய இந்த பரீட்சையானது பெற்றோர்கள் மத்தியில், பெற்றோர்களுடைய உள்ளங்களில், குறிப்பாக தாய்மார்களின் உள்ளங்களில் எவ்வாறான சிந்தனையை இந்த பரீட்சை நிரப்பி இருக்கிறது என்பதுதான் இன்றைய சமகாலத்தில் மிக முக்கியமான பிரச்சனையாக காணப்படுகிறது. ஆம், சமூகத்தில் தரம் 5 புலமை பரீட்சை தொடர்பாக பல்வேறு விதமான கருத்து முரண்பாடுகள் காணப்படுகின்றன. குறிப்பிட்ட ஒரு சாராரின் மிக முக்கியமான கருத்து தான் தரம் 5 புலமை பரீட்சையை இலங்கை அரசு தடை செய்ய வேண்டும். கடந்த காலங்களில் இந்த பரீட்சையை நிறுத்துவது தொடர்பாக பல்வேறு விதமான ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இந்த பரீட்சையானது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நிச்சயம் ஒவ்வொரு பெற்றோரும் விளங்க வேண்டிய மிக முக்கியமான விடயம்தான், இந்த பரீட்சையானது உங்களுடைய பிள்ளையினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய பரீட்சை அல்ல. இந்த பரீட்சை உங்களுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய பரீட்சை அல்ல. ஏனென்றால் ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளை இந்த பரீட்சையில் சித்தி அடைய வேண்டும் என்று அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு முன்னாலும் பின்னாலும் அலைந்து திரியக்கூடிய, எவ்வாறாயினும் என்னுடைய பிள்ளை இந்த பரீட்சையில் சித்தி அடைய வேண்டும் என்ற ஒரு அவாவில் பல்வேறு விதமான அழுத்தங்களை தன்னுடைய பிள்ளையின் மீது அவர்கள் பிறப்பிக்கிறார்கள். அன்பார்ந்த பெற்றோர்களே, தரம் 5 கல்வி கற்கக்கூடிய இந்த மாணவர் பருவம் என்ற அந்த 10 வயது மாணவர்கள் உள்ளத்தில் நீங்கள் ஒரு மன அழுத்தத்தை நீங்கள் கிளற செய்யாதீர்கள். பிள்ளையாகவே நீங்கள் வாழ விடுங்கள். இந்த பரீட்சையினுடைய சுமையை நீங்கள் உங்களுடைய பிள்ளையின் மேல் திணித்து அந்த பிள்ளையினுடைய சுதந்திரத்தில் நீங்கள் தடையை ஏற்படுத்தி அந்த பிள்ளையினுடைய எதிர்கால கல்விக்கான ஒரு மனச்சுமையை நீங்கள் அந்த பிள்ளையின் மீது திணிக்காதீர்கள். உண்மையில் ஒவ்வொரு பெற்றோரும் இவ்வாறான செயற்பாடுகளை தங்களுடைய பிள்ளையின் மீது அழுத்தத்தை பிரயோகிப்பதன் காரணமாக பல பிள்ளைகள் மன அழுத்தத்தில் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. எனவே உண்மையில் சில பெற்றோர்கள் கட்டாயம் என்னுடைய பிள்ளை இந்த பரீட்சையில் சித்தடைய வேண்டும், இது என்னுடைய ஸ்டேட்டஸை பாதுகாக்கக்கூடிய ஒரு பரீட்சை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்த பரீட்சையானது உங்களுடைய ஸ்டேட்டஸை அதிகரிக்கக்கூடிய பரீட்சை அல்ல. இந்த பரீட்சையில் உங்களுடைய பிள்ளை சித்தி அடையாவிட்டால் இது உங்களுடைய ஸ்டேட்டஸை குறைவடையக்கூடிய பரீட்சையும் அல்ல. சில பெற்றோர்கள் இந்த பரீட்சையில் என்னுடைய பிள்ளை சித்தி அடைவது என்பது என்னுடைய கௌரவ பிரச்சனையாக அவர்கள் பார்க்கிறார்கள். உண்மையில் இந்த கௌரவம் உங்களுக்கான கௌரவம் அல்ல. இது உங்களுடைய கௌரவத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பரீட்சையும் அல்ல.
எனவே அன்பார்ந்த பெற்றோர்களே, பிள்ளையை பிள்ளையாகவே வளர விடுங்கள். அழுத்தங்களை அவர்கள் மீது பிரயோகிக்காதீர்கள். அவருடைய உள்ளத்தில் சுமையை நீங்கள் திணிக்காதீர்கள். அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக எதிர்கால ஒரு ஆலோசகராக, உங்களுடைய பிள்ளையினுடைய ஒரு வழிகாட்டியாக அன்போடு அரவணையுங்கள் என்று இந்த முக்கியமான இந்த விடயத்தை உங்களுக்காக நான் பதிவு செய்து, இன்னும் ஒரு காணொலியில் எவ்வாறு தரம் 5 புலமை பரீட்சையை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்கள் பரீட்சையை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், எவ்வாறான முன்னாயத்தங்களை செய்ய வேண்டும், பரீட்சை தொடர்பான விடயங்கள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்று முக்கியமான காணொலியோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.